Hi students, welcome to our academy. பார்த்தீங்கன்னா Group 2 நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. விரைவிலேயே வந்து எக்ஸாம் வரப்போகுது. Group 4 நோட்டிஃபிகேஷனும் வந்துடுச்சு. எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாகவும் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டு இந்த மந்த் சொல்லியிருக்காங்க 28க்குள்ள. அப்போ அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதாது, படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்போ படிக்கிறது மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? ஜஸ்ட் நம்ம எப்போவுமே வந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டுமே வந்து நம்ம எக்ஸாம் வந்து பாஸ் ஆயிடுவோமா? படித்தால் மட்டும் போதுமா கேட்பாங்க. அதே மாதிரி தான். அப்போ படிக்கிறது மட்டுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அதாவது Group 4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அப்ளை பண்ணுறவங்க தான் படிப்பாங்களா? கிடையாது. ஒரு சில பேர் தான் படிக்க போகிறாங்க. அப்போ படிக்கிற மட்டும் போதாது, படிப்போட சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும். அப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணுவதற்கு நமக்கு அதுக்கு தேவையான ப்ராப்பரான ஒரு செட்டிங் கொஸ்டினோ, பைலிங்குவல் ஜிஎஸ் ஆனா பைலிங்குவல் கொஸ்டினும் தமிழ் ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஓகே, தமிழ்ல வந்து எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த தரத்தோட கேள்வி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு அதே மாதிரி பேரலா வாரமோ அல்லது வாரத்துல 2 தடவையோ நம்ம டெஸ்ட் எடுக்கணும். இப்போ டெஸ்ட் எடுக்கிறது நம்ம படிப்பதை மட்டுமே சோதிப்பது கிடையாது, நமக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஓகே, டெஸ்ட் மெயின் எதுக்கு எடுப்பாங்கன்னா நமக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட், ஓஎம்ஆர் வந்து ரவுண்ட் பண்றோம்ல, அது அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும். படிக்கிறத நம்ம ஒப்பிக்க சொன்னா அப்படியே ஒப்பிச்சிருவோம். ஆனா அந்த கொஸ்டின், அந்த படிச்ச விஷயத்த நம்ம கொஸ்டினா பார்க்கும்போது நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸை தான் வரக்கூடாது. அப்படி நம்ம என்ன செய்யணும்? ப்ராப்பரா ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் எழுதி இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி திங்க் பண்ணணும், இந்த ஆப்ஷன் எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்டை வந்து ப்ராப்பரா எழுதணும். அப்போ டெஸ்ட்டை ப்ராப்பரா எழுதுவதற்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம இன்ஸ்டியூட் நம்ம ப்ரொவைட் பண்றது Group 4க்கான இந்த நம்ம டேட் வருது, அந்த டேட்டுக்குள்ள ப்ராப்பரா கிட்டத்தட்ட நியர்லி நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு, ஓகேவா? அதாவது April 14 அன்று நம்ம டெஸ்ட் பேட்ச் தொடங்க இருக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து 6th தனியா, 7th தனியா, 8th தனியா, அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ப்ராப்பரா வந்து ஷெடியூல் இருக்கும். இந்த ஷெடியூல் தான் இதை பேச போறாங்க. நீங்க அப்ளை பண்ண விருப்பம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமியோட நம்பர் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ், எப்பவுமே ஃபீஸ் டீடைல் கேட்கிறோம். ஆன்லைன் பேட்ச் நம்ம ஆன்லைனும் ப்ரொவைட் பண்றோம், ஆஃப்லைனும் ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஆன்லைன் ப்ரொவைட் பண்றோம், ஆஃப்லைன் ப்ரொவைட் பண்றோம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் ஃபீஸ் டீடைல். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் 2000. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க வந்து எழுதணும். சென்னை ஏஎஸ்வி பிரான்ச் தினகரன் ஸ்டாப்பிங் வந்து வேலூர் தினகரன் ஸ்டாப்பிங் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே இங்க ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் வந்து சாலிட பிரிண்ட் அவுட்டாவே ஹார்ட் காப்பியா நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஆன்லைன் அவைலபிள் இருக்கும், ஆஃப்லைனும் அவைலபிள் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, பொது தமிழ் நமக்கு தெரியும். Group 4 இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜே கிடையாது, ஜஸ்ட் தமிழ் மட்டும்தான் இருக்குது. தமிழும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஜிஎஸும். ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரே லாங்குவேஜ் தான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பைலிங்குலா கொஸ்டின் எடுக்க போறோம். ஓகே, பைலிங்குலா தான் கொஸ்டின் எடுக்க போது எந்த விதமான டிசப்பாயிண்ட் கிடையாது. தமிழ்ல நம்ம வேற எழுதி, தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல மட்டும் தான் படிச்சு ஆகணும். ஓகே, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஷெடியூல் ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டை வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்றோம், ஒரு ப்ராப்பரா படிக்கணும். எடுத்தடுப்புலேயே வந்து திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது, அந்த சப்ஜெக்ட்லேயே திடீர்னு பாதிலேயே ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி எப்பவுமே கூடாது. இப்போ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து வரணும்னு சொல்லுவாங்க. அதாவது பேஸ் லெவல்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பேஸ் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம டெஸ்ட் படிக்கிற விதத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 6th, அடுத்து 7th, 8th, அதே மாதிரி தான். அப்போ படிக்கும் போதே நம்ம 6th, 7th இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா அப்போ டெஸ்ட் பேட்சும் 6ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்றோம்? 6th இருந்தே நம்ம வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டினும் ப்ரொவைட் பண்றோம். இப்போ நம்ம 14 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன ப்ரொவைட் பண்றோம் பார்த்தீங்கன்னா 6th தமிழ். 6வது தமிழ்ல இருந்து மட்டுமே நீங்க 100 கொஸ்டின் கேட்க போறோம். ஓகே, 6வது தமிழ்ல இருந்து மட்டுமே சாலிடா 100 கொஸ்டின். ஓகேவா? இப்போ 100 கொஸ்டின் போவோம். 6வது ஃபுல்லா நம்ம தரவா படிக்கணும். அந்த 100 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி ஓரளவுக்கு அது சாலிடா ஒரு 90, 95 அபோவ் நம்ம எடுத்துட்டாரு. கிராமர் எல்லாமே இன்க்ளூட், இலக்கணமும் இன்க்ளூட். அப்போ எடுக்கும்போது நம்ம 6வது படித்ததுக்குரிய திருப்தி கிடைக்கும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் மெயினாக எது கிடைக்கணும்னா ஒரு திருப்திக்காக நம்ம படிச்சிருக்கிறோம். சும்மா நம்ம படிச்சுட்டே போனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எது கிடைக்குன்னா நம்ம 100 மார்க்ல ஒரு 95 அபோவ் 90 அபோவ் எடுக்கிறோமா நம்ம சாட்டிஸ்ஃபைட். 6வது தமிழ் நான் நல்லா படிச்சிருக்கேன்ப்பா, முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்போ 6வது தமிழ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். 100 கொஸ்டின். அடுத்து பாருங்க, 6வது முடிச்சோன்னா 7வது தமிழ் போக போறது கிடையாது. நம்ம எப்படி தமிழ் ஃபோக்கஸ் பண்றோமோ அதே மாதிரி ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ 6வது தமிழ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டெஸ்ட் 6வது அறிவியல், சமூக அறிவியல் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அது ஒரு 100 கொஸ்டின். அடுத்து 7வது தமிழ், 7வது அறிவியல், இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்டோட டேட் பாருங்க 14, 16, 18, 21. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பிட்வீன்ல ஒரு நாள் அது 2 நாள் கேப் போட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசியா 8th வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம படிக்கிறதுல
எப்படி நம்ம படிக்கிறதுல டெஸ்ட் பேட்ச் எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் பேட்ச்ல ரிவிஷன்ங்கிறது ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துல 3 விஷயத்த சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து ரீட், அதுக்கு தான் ஆர் சொல்றது. படிக்கணும், அதிகமா படிச்சுட்டே இருக்கணும், ரீட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து சொல்றது ரீட் டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். ஓகே, டெஸ்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். டெஸ்ட் எடுக்க தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அது கடைசியா இருக்கக்கூடியது ரிவிஷன். ஓகேவா, இதுதான் ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவிஷன். அப்போ ரிவிஷன் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரியும், நமக்கு படிச்சது தான் ஞாபகம் வரும், படிக்கிறது தான் கரெக்டா ப்ராப்பரா மைண்ட்குள்ளே இருக்கும். அப்போ ரிவிஷன் டெஸ்ட் அப்பப்போ நம்ம கண்டக்ட் பண்றோம். மொத்தமா இந்த முதல் 6 தேர்வுகளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளையும் வித்தியாசமான கேள்விகளாக 6வது டெஸ்ட் வரைக்கும் 7வது டெஸ்ட்டை நம்ம 200 கொஸ்டினும் ரிவிஷன் டெஸ்டாகவே மட்டுமே கண்டக்ட் பண்றோம். ஓகேவா, அடுத்து வந்து 9th தமிழ், 9th 10th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். டோட்டலா எத்தனை யூனிட் இருக்குது, ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து, ஜிஎஸ் தமிழ் விட்டுருங்க, ஜிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்குது. இப்போ 10 யூனிட்டையும் நம்ம ஒவ்வொரு யூனிட்ல இருந்து கொஞ்சம் கேள்விகள். ஓகேவா, ஒவ்வொரு யூனிட்ல ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டெஸ்ட்லயும் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட். நமக்கு தெரியும் ஆப்டிடியூட் எந்த அளவுக்கு முக்கியம், 25 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸும் ஆப்டிடியூடும் எப்போ எல்லா டெஸ்ட்லயும் ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 21/5 ஸ்டார்ட் பண்றோம். நடப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் 9 ஸ்டார்ட் பண்றோம், 20 கொஸ்டின். புவியியல் ஜியோகிராஃபி 15 கொஸ்டின், வரலாறும் பண்பாடு 20 கொஸ்டின், இந்திய ஆட்சி 20 கொஸ்டின், மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் சுருக்குக 25 கொஸ்டின், தமிழ் அதாவது ஆல்ரெடி 6 to 10th வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்து 11th 12th வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான நோக்கம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா 11th 12th எங்கேயும் வந்து ஆகும். நம்ம குரூப் 4லயும் 11th 12th வரும், கம்மியா வர போது இருந்தாலும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ 11th தமிழ் அது வந்து 100 கொஸ்டின். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்டை ஃபோக்கஸ் பண்றோம். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டினாக ஒவ்வொரு டெஸ்டா கண்டக்ட் பண்றோம். ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் போதும் நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அந்த ரிவிஷன் டெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு அப்ரோச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். கடைசியா எல்லா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய ரிவிஷன் டெஸ்ட் ஹோலிஸ்டிக்கா எடுக்கணும். அதன் அடிப்படையில நமக்கு டெஸ்ட் நெருங்கும் போது என்ன சொல்லணும்னா ஹோலிஸ்டிக்கா மொத்தமா ஹோலா ஒரு என்ன சொல்ற ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முழுவதுமாக நம்ம எப்படி அட்டெண்ட் பண்ண போறோம், அந்த குரூப் 4 நம்ம அங்க போயிட்டு எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி நம்ம இங்க இன்ஸ்டியூட்லயும் நம்ம டெஸ்ட் எழுதுறோம். அதுதான் லாஸ்டா போடக்கூடிய ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட். இதுதான் உங்களுக்கு அதிக அளவு கை கொடுக்கும். நீ இந்த டெஸ்ட்ல ஒரு ஆவரேஜா ஒரு 200க்கு ஒரு 180 போயிட்டீங்கன்னா நீங்க தான் அடுத்து நீங்க குரூப் 4 அதிகாரி. அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு முழுவதுமாக கை கொடுக்கும். வெறும் படித்தால் மட்டும் போதாது, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ்னாலும் தீர்க்கப்படும். ஓகே, தேங்க்யூ.